நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகளை இன்று பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டம். இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்துல என்ன நடந்தது என்பது மிகப்பெரிய கேள்வி. எல்லோருக்குமே தெரியும். ஸ்ரீலங்காவில அனுரா அரசு பதவியேற்ற காலத்தில இருந்து மக்கள் பிரதிநிதிகள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்த பட்டதன் பிற்பாடு தொடர்ச்சியாக தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் எங்க அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றாலும் சுமூகமான முறையில் அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் நிறைவு பெற்றது என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இல்லாமல் இருக்கிறது. காரணம், ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துல குழப்ப நிலை, கலக நிலை, மக்களால் துரத்தப்படுகின்ற நிலை, இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு கலகத்துக்கு மத்தியில, வாக்குவாதத்துக்கு மத்தியில தான் அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நிறைவு பெறுகிறதும் ஒத்தி வைக்கின்ற தன்மைகளும் நடைபெறாமல் இடை நிறுத்தப்படுகின்ற நிலைப்பாடுகளும் காணப்படுகிறது. ஆகவே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் இம்முறை கிளிநொச்சியில் இடம்பெற்றிருந்தது. கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அமைச்சர் சென்றிருந்தார், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தார்கள், அரசாங்க அதிபர் சென்றிருந்தார், மாவட்ட அரசாங்க அதிபர் சென்றிருந்தார், அதே போன்று அதிகாரிகள் பலர் சென்றிருந்தார்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர், இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள், மக்கள் என்று பொது அமைப்புகளை உடையவர்கள் என்று சென்றிருந்ததை பார்த்திருந்தோம். இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்துல பல்வேறுபட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறுபட்ட கணக்குகள், வரவு செலவுகள், அடுத்த திட்டம் என்ன, என்ன செய்தீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க என்ற கேள்விகள் எல்லாம் வைக்கின்ற பொழுது ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு கேள்வி எடுத்திருந்தார். இந்த தென்னை வளர்ப்பு திட்டம் தொடர்பாக நீங்க சொல்லுகிறீங்க, இங்க தென்னை இருக்கு, இங்க பேர் நான் காணொலியை காட்டுகிறேன், இங்க பேர் புகைப்படம் இருக்கிறது, எங்க தென்னை இருக்கிறது என்கிற கேள்வியையும், இந்த திட்டத்துல ஊழல் நடந்திருக்கின்றது, அப்ப நீங்க என்ன செய்தீங்கன்றதையும் கேள்வி கேட்டிருந்தார். ஆதாரம் பூர்வமாக நான் தருகிறேன், இந்தா பாருங்கள் என்று கேட்ட இடத்துல அங்கு வாய் தர்க்கம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் சொல்லுகிறார், பார்த்தீங்கன்னா, நான் வெளியேற்றப்படவில்லை, என்னை முற்படுத்தினார்கள், இருந்தாலும் கூட்டத்தில் நான் இருந்தேன் என்கிற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அமைச்சர் கூட அவரை வெளியே செல்லுமாறு கேட்டிருந்தார். அங்கிருக்கக்கூடிய அரசாங்க அதிபர் வெளியில் சென்றிருந்த பொழுது அவரோடு சேர்ந்து அதிகாரிகள் பலர் சென்றிருந்தார்கள். இவரை வெளியே அனுப்பன்னு சொல்லியிருந்தார்கள். அங்கு காவல்துறையினர், இராணுவத்தினர் உடனடியாக அர்ஜுனா ராமநாதனை பிடித்தவாறெல்லாம் நாங்கள் காணொலிகளை பார்த்திருக்கின்றோம். இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த டிசிசி மீட்டிங் இடையில குழம்பியதுக்கு பிற்பாடு வெளியில வந்திருக்கக்கூடிய விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சொல்லியிருந்தார். எது எப்படி இருந்தாலும் ஒரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினரை வெளியே போன்னு சொல்ல இயலாது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. அதிகாரிகள் பொறுமையாக இருந்து அவர்கள் பதில் சொல்லி இருக்கணும், அவை வெளியே போகக்கூடாது. அதுக்கு பிற்பாடு அமைச்சர் சொல்லி இருக்கணும், இது சார்ந்த நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்று சொல்லி, அதுக்கு பிற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரும்ப கதைத்திருக்க கூடாது. அதோட அந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி இருக்க வேண்டும். இங்க கூட்டத்தை நடத்தாது இடைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்றால் இது கையாலாகாத செயற்பாடு என்பதை விட தலைமை சரியா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இப்படி இன்றைக்கு நாங்க இந்த கூட்டத்தை அப்படி இடைநிறுத்துவமாக இருந்தால் எதிர்வருகின்ற காலத்திலேயே அவர்கள் கூட்டத்தை இடைநிறுத்துவதற்கு முற்படுவார்கள் என்ற விடயத்தை இவர் சொல்லி இருக்கின்றார். அது பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதையும் விட இன்றைய தினம் அமைச்சர் ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். நான் அர்ஜுனாவை தாக்கவில்லை என்கின்ற விடயத்தை சில சமூக வலைதளத்துல தாக்கினேன் என்று சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான விடயம். நான் அவரை தாக்கவில்லை என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கின்றது. சரி, ஏன் என்று சொன்னால் சமூக வலைதளத்துல பல பேர் பலவிதமான கருத்துக்களை பரப்புகிறார்கள். அது உண்மை தன்மை இல்ல. நான் அந்த கூட்டத்தை நடத்துவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் அமைச்சர் அந்த கூட்டத்துல வெளியே போ என்று சொல்லி அனுப்புகின்ற பொழுது கூட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கு மன்னிக்கவும் ராமநாதன் அர்ஜுனா சொல்லியிருந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு பக்க சார்பான ஆள்தான், ஆனால் நீங்கள் என்னை கேள்வி கேட்கறதுக்கு விடுகிறீங்கல்ல அப்படின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப சமூக வலைத்தளத்துல திறந்தாலே அந்த காணொலிகளாகத்தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக நிற்க வேண்டும். இந்த டிசிசி மீட்டிங்ல கேட்கப்பட்ட கேள்விகள் சரியானவையாக இருக்கின்றதா என்று மக்கள் சிந்திக்கிறார்கள். இருப்பினும் அரசு அதுக்கான விசாரணைகள் இல்லாட்டி உண்மையிலே என்ன நடந்தது என்ற தெளிவூட்டல்களை எப்ப சொல்ல போகிறால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.